Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Madras Mom on Duty. நீங்க பார்க்கிறது உங்களோட சோனியா ஸ்ரீ. Welcome to my family vlogs. கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்ல ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக vlogs எல்லாம் போயிட்டுருக்கு. அதை நீங்கள் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. நிறைய வரவேற்பு வந்து கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அவங்கவுங்க வீட்டில் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த நாள் வந்து உங்களுக்கும் பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நம்ம வந்து டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்காக நிறையா வேலைகள் வந்து இருக்குது. நான் வந்து காலங்காத்தால் சீக்கிரம் எழுந்து சமையல் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் கொஞ்ச நாளாகவே வந்து என்ன டேட்டுன்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஃபங்க்ஷன் எந்த இடத்துல டேட்டு வந்து சொல்லுங்கள் அப்படிலாம் வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து எழுதுறீங்க. ஸோ அதுக்கான விளக்கத்தை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ டேட்டு என்ன, அப்புறம் ஃபங்க்ஷன் நடக்கிற இடம், இதெல்லாம் வந்து ஷேர் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறையா கண்கள் வந்து நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் டிவியில் நியூஸ்லலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இவங்க வீட்டில் கல்யாணம் அப்படின்னா நகை திருட்டு போகிறது, அதுக்கப்புறம் பணம் வந்து கேஷ் போகிறது. ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன்னாலே பார்த்திங்கன்னா வந்து நகை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க, கேஷ் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். ஸோ எக்ஸாக்ட் டேட் வந்து நான் வெளியில் சொன்னேன் அப்படின்னா அது யார் பார்க்குறாங்க, எப்படி எடுத்துப்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து என்னோட டெசிஷன் கூட இல்லை, என்னோடய இன்லாஸ் வீட்லேயும் சரி, என்னோடய அப்பா, என்னோடய சித்தப்பா, அத்தை எல்லாருமே சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வந்து எக்ஸாக்ட்லி நீ வந்து யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து பட் வீட்டில் வந்து என்னோடய கசின் இல்லை, என்னோடய அத்தை வந்து இருப்பாங்க. நான் வெளியில் போகிறேன் வரேன் அப்படின்னா ஒருத்தங்களை வீட்டில் வச்சுட்டு தான் நாங்கள் வந்து வெளியில் போகிறோம். அதெல்லாம் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ தூரம் சேஃபாக இருக்க முடியுமோ, சோஷியல் மீடியாவில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அண்டு எல்லாத்துலேயுமேங்க ஒரு துறையை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ், இதுதான் லைஃபே. அண்ட் எல்லா இதுலேயும் இருக்குது, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே இருக்குது, இது சோஷியல் மீடியாலேயும் இருக்குது. ஸோ நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லை, எதை ஷேர் பண்ணணும் எதை வேண்டாம் அதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ இதுதான் ரீசன் உங்களுக்கு வந்து நான் எக்ஸாக்ட் டேட் என்ன, எங்கே நடக்கிறது இதெல்லாம் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நிறையா கண்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கு நம்மளை. ஐ ஹோப் இல்லை இதுக்கு மேலே நான் வந்து எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க வேண்டாம், நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா என்னோடய வயசில் மூத்தவர்கள் நிறையா பேர் இருப்பீங்க. அண்ட் என்னோடய வயசில் பெரியவங்க தான் இதை சொல்லி தான் நான் வந்து ஷேர் பண்ணுறது இல்லை உங்களோட. ஸோ அதுதான் ரீசன். நான் அதை அப்படியே வந்து கண்டுக்காமல் விட்டுட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க கமெண்ட்ஸில், அதனால் நான் வந்து இதை அட்ரஸ் பண்ணுறேன். ஏன்னா ஐ ஃபீல் யூ ஆர் லைக் மை ஃபேமிலி, என்னோடய வர்ச்சுவல் ஃபேமிலி நீங்கள் எல்லோரும். அண்ட் நான் எவ்வளோ தூரம் வந்து வீட்டில் விசேஷம்னா சந்தோஷப்படுறேனோ, என்னோடய சப்ஸ்கிரைபரும் ஈக்குவலாக வந்து சந்தோஷப்படுறீங்க. சரி, சோனியாவோட லைஃப்பில் நல்ல விஷயங்கள் சோனியாவோட வீட்லேயும் நடக்கணும் அப்படின்னு. ஏன்னா நிறையா நல்லவர்கள் வந்து இந்த பூமியில் இருக்கிறதுனால தான் மழை பெய்யுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸை வந்து 9 கஜ புடவையை வந்து தைக்கிறதுக்கு நங்கநல்லூர் வந்து போக போகிறேன். நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன்ல, ஸோ அந்த ஷாப்க்கு வந்து போகணும். அதுக்கப்புறமா ப்ளவுஸ் வந்து தைக்கணும். இது 2 வேலை வந்து முக்கியமாக செய்யலை அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நான் சொல்ல. ஆனால் நான் காமிச்சிட்டேன் என்ன புடவை வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு. பாருங்க, இந்த புடவை தான். இதான் சாய்நரேனோட பூனலுக்கு நான் கட்ட போகிற 9 கஜம் புடவை. ஓகே, இப்போ நான் வந்து செட் பண்ணி வச்சிட்ருக்கேங்க. ஏன்னா எனக்கு இப்போ நங்கநல்லூர் வந்து போகிறதுனால என்னோட பெரியம்மா பேர பசங்க வந்து இருக்காங்க, என்னோட அண்ணன் பசங்க, மை கசின் பிரதரோட சில்ட்ரன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன், அதையும் வந்து கொடுத்துருவேன் அவங்களுக்கு. ஸோ என்னோட பெரியம்மாவோட பேர பசங்க, அதாவது என்னோட அண்ணன் கசின் பிரதரோட பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்களுக்கு வந்து 4 முழம் வேஷ்டி வந்து எடுத்திருக்கேன். சாயோட 2 வயசு பெரியவன், நீங்கள் பார்த்துருப்பீங்க விளாக்ஸில் எப்போவுமே வருவாங்க. ஸோ அவனுக்காக வந்து எடுத்திருக்கேன் பச்சை கலர். பாருங்கள், பச்சை கலரில் ஷர்ட்டு அண்ட் வேஷ்டி. ஷர்ட் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது போத்தீஸில் வந்து எடுத்தது தான். அதுக்கப்புறமா இந்த பாருங்க, சுடிதார். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தெரியுதான்னு புரியல. ஏன்னா கவர் இருக்குது, நான் கவரை வந்து ரிமூவ் பண்ணாமல் கொடுக்கலான்னு இருக்கேன். ப்ளூ கலர் துப்பட்டா, இந்த கலர் தெரியுதா சாய்? ஓகே,
ஸோ இதே மாதிரி இது வந்து பொண்ணுக்காக எடுத்திருக்கேன். ஓகே, பேத்திக்காக. அவங்க வந்து இப்போதான் 12th வந்து முடிச்சிருக்காங்க, காலேஜ் வந்து போகிறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி தான் என் நாத்தனார் பொண்ணுக்கும் வந்து எடுத்தேன். அவங்க கூட இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அது வந்து பச்சை கலர், இது வந்து ப்ளூ கலர், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி இல்லை, சின்ன பசங்களுக்கு வந்து சுடிதார் மாதிரி எடுத்திருந்தேன் என்னோட கசின்ஸோட குழந்தைங்களுக்கெல்லாம். ஆனால் என் நாத்தனார் பொண்ணுக்கும் இதே மாதிரி தான் எடுத்தேன். இப்போ எதுக்கு நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ நான் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போவேன், போகும்போது இல்லை நான் கொடுத்துருவேன். அந்த பாக்ஸ் எங்க அன்னைக்கு வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு டைம் எல்லாம் இருக்காது. நானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். அதனால மிஸ் ஆகிடக்கூடாது. முன்னாடியே கொடுத்துட்டோன்னா தப்பு கிடையாது, கொடுக்காம விட்டுட்டோன்னா நல்லா இருக்காது. அவங்க யாரும் என்கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனால் நான் என் பையனுக்காக ஆசையாக செய்கிறேன், அவ்வளோதான். இதெல்லாம் ஒன் டைம் இல்லை லைஃப்பில். ஸோ இதை வந்து நான் எடுத்துகிட்டு போனோம் என்னோட பெரியம்மா வீட்டுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து எங்கள் சித்தப்பா சித்தி வந்து வருவாங்க. என்னோட யூஎஸ் சித்தப்பா வந்து கிளம்புறாரு யூஎஸ்க்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்கு சித்தப்பாவோட நான் ரொம்ப க்ளோஸ் அண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாய் மேலே என் மேலே ரொம்ப வந்து அன்பாக வந்து இருப்பார் எங்கள் சித்தப்பா. சாய் இந்த தண்ணி கொடு. எங்கள் சித்தப்பா வந்து கும்பமேளாக்காக வந்திருந்தார். ஒரு 4-5 மாதமாகவே இந்தியாவில் தான் இருக்கார். இந்த பாருங்க. ஸோ இந்த ஜலம் வந்து கொடுத்தாரு. இது வந்து திரிவேணி சங்கமத்தோட ஜலம். இதையும் நான் வந்து பெரியம்மா வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். அவங்க வீட்லேயும் ப்ரோஷன் எப்போவோ கொடுத்துட்டாரு. வீடெல்லாம் வந்து ப்ரோஷனமெல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் எங்கள் பெரியம்மாக்கு நான் கொடுக்கணும்னு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் அவங்க வந்து வேறு யாருக்கு கொடுக்குறாங்களோ வந்து கொடுக்கட்டும். ஸோ திரிவேணி சங்கமத்தோட தண்ணியும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இது நான் முன்னாடியே வந்து யூடியூப்பில் சொல்லணும்னு நினச்சேங்க. அப்புறம் நான் வந்து மறந்து போயிட்டேன். ஸோ நாளைக்கு சித்தப்பா சித்திக்கு வந்து நான் ட்ரெஸ் எடுத்து நாளைக்கு வந்து கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க வந்து இருக்க மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு ஃப்ளைட் வந்து ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சித்தப்பா வரத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வருவாருன்னு தெரியாது. 2 வருஷமா, 3 வருஷமா, 4 வருஷமா, we never know. ஸோ அவங்களுக்காக நான் வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இந்த சித்தி பார்த்தீங்கன்னா புடவை ஜாஸ்தி கட்டுறது இல்லை, அதனால சுடிதார் தான் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து கிரீன் கலர். இது சித்திக்காக. இது வந்து எங்கள் சித்தப்பாக்காக வந்து ஷர்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வேஷ்டி, 8 முழம் வேஷ்டி. இதையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து பேக் பண்ணிடுவோம். பரத்தி வச்சுக்கிட்டு வீடே வந்து குப்பையாக வேறு தெரியுது. ஒரு நீட்டாக ஆர்கனைஸ்டாக வந்து தெரியல. இது என் சித்தப்பா சித்தி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட ப்ளவுஸ், மேட்சிங் ப்ளவுஸு. இந்த கலரில் தான் பார்த்தீங்கன்னா பல்லு இருக்கும். இங்கே வந்து அன்றைக்கி பார்த்துருப்பீங்க. யாரோ கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க, உங்களோட நாத்தனாரோட புடவை வந்து நீங்கள் காட்டவே இல்லை அப்படின்னு. மாமியார் புடவை எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க நாத்தனாரோட புடவையும் இருக்கும். கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட், ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் போச்சப்பள்ளி தான் அவங்களுக்கும் நான் எடுத்திருக்கேன். அவங்க வந்து வெளியில் போகிறதே, அவங்க ஆஃபீஸ்லாம் போகிறாங்க, கட்டிட்டு வந்து போவாங்க. லைட் வெயிட்டாக இருக்கும். அதே நேரத்தில் பார்க்குறதுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்கும். நல்ல குவாலிட்டி தான். இப்போ நான் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டான ப்ளவுஸ் பார்த்து எடுத்து வைக்கணும். எவ்வளோ ஒரு முக்கியமான வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்க. பையனோட அம்மா அழகாக இருக்கணும்ல, அதுக்கு தான். எத்தனை புடவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சையில் ரெட் கலர் நான் பிரிக்க முடியாது, ஏன்னா அந்த மடிப்பு வந்து போயிடும். இப்போ நான் வந்து செட் பண்ணிடுவேன். எல்லாமே ஒரே மாதிரி. இது வந்து வயலட் கலர். இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம சாய் சிஸ்டருக்காக வந்து நான் வாங்கியிருக்கிறது. ரொம்ப அழகான கலர். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. நானே எனக்கு வந்து வச்சு பார்த்துக்கிட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், அவ்வளோ பிடிச்சிருக்குறா நீ எடுத்துட்டு வாயா அப்படின்னு. இல்லை அவங்களுக்கு நான் ரொம்ப பெஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணோன்னு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ளூவில் மெஜந்தா பார்டர், ஓகேவா? இது ஒரு மாதிரி சீ கிரீன் கலரில் இருக்குது. இந்த இல்லை சீ கிரீன் இல்லை, இந்த மயில் கயிற்றுல அந்த மாதிரி இருக்குது. இது அதுக்கப்புறமா பச்சை. இந்த 2 சாரீ வந்து பார்க்கணும் யாருக்குங்கிறத வந்து நான் எடுத்து வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணணும்.
எனக்கு வந்து யாரோ பார்சல் அமைச்சிருக்காங்க, சப்ஸ்கிரைபர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க, யூடியூப் சப்ஸ்கிரைபர் தேஜா ஜாக்கப் அப்படிங்கிறவங்க அமைச்சிருக்காங்க. ஐ திங்க் இல்லை இடுக்கி கேரளாலேருந்து வந்திருக்குங்க. அவங்களுக்கு எப்படி என்னோட அட்ரஸ் தெரியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து சட்டுன்னு யாருக்கும் அட்ரஸ்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம்ல. எப்படியும் என்னோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அமைச்சிருக்காங்க. ஸோ தேஜா ஜாக்கப் யூடியூப் சப்ஸ்கிரைபர் இதுதான் போட்டிருக்காங்க. ஸ்ரீ கோரா இதை பாருங்க, அழகா இல்லை கிஃப்ட் ரேப் எல்லாம் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே சோனியா ஸ்ரீ. இங்க பாருங்க, பர்த்டேக்கு முன்னாடி ஜூலைல தான் என்னோட பர்த்டே, மேலேயே எனக்கு பார்சல் வந்துருச்சு. ஓகே, சோனியா ஸ்ரீன்னு போட்டு எவ்வளோ அன்பு பாருங்க. பியூட்டிஃபுல் சாரி வந்து அமைச்சிருக்காங்க. வாவ், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. காட்டன் சாரி நம்ம தமிழ்நாட்டு வெயிலுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அழகா இருக்குங்க, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் எப்படி என் அட்ரஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தான் தெரியல. நான் ஃபோன் பண்ணி தான் அவங்களுக்கு கேட்கணும். ஏன்னா ஃபோன் நம்பர் இருக்கு, நான் செஞ்சு ஃபோன் பண்ணி கேட்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் இன்ஃபேக்ட் நான் சொல்லுறது எல்லாருக்கும், ப்ளீஸ் எனக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பாதீங்க, வேண்டாம். நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு அதுவே வந்து பெரிய கிஃப்ட் தான் அப்படின்னு. ஆனாலும் இல்லை, மக்களுக்கு வந்து நம்ம மேலே வந்து உண்மையான அன்பு வந்து இருக்கு. நம்ம வந்து யாரும் இல்லை நமக்கு அப்படிலாம் நான் வந்து நினச்சிக்கவே வேண்டாம். கடவுள் வந்து இல்லை, நிறைய பேர் நமக்காக வந்து வச்சிருப்பாங்க. ஒன்லி திங்ஸ் நம்ம வந்து உண்மையாக இருக்கணும். அண்ட் கைண்ட்னஸ் தான், கைண்ட்னஸ் அன்பு தான் வந்து இந்த நாட்டில் வந்து தேவை எல்லாருக்கும். இந்த கலியுகத்தில் காசை விட பார்த்தீங்கன்னா அன்பு தான் தேவை. அது வந்து அது கொடுக்கறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே சோனியா ஸ்ரீன்னு போட்டிருக்காங்க பாருங்க. இவங்க வந்து புடவை பிஸ்னஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. ஜோதி டிசைன்ஸ் அப்படின்னு வந்து இருக்கு. ஃபீல் ஃப்ரீ டு டேக் அஸ் ஆன் சோஷியல் மீடியா யூசிங் யுவர் பர்ச்சேஸ். வி வுட் லவ் டு see it. ஜோதி டிசைன்ஸ் www.jyotidesigns.com. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை வந்து பாருங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தைக்கிறதுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்ஃபேக்ட். ஓகே, இதை வந்து ஓரம் அடித்து ஃபால்ஸ் அடித்து நான் வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட சாய் சிஸ்டர் வந்து ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, புடவை கொடுத்தாங்க, ப்ளவுஸ் கொடுத்தாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போகும்போது இந்த 2 புடவையும் ஓரம் அடிக்கிறதுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ப்ளவுஸ் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து கொடுக்கும்போது இதையும் சேர்த்து கொடுத்துருவேன். இதான் செய்ய போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஸ்ரீ சாய் சில்க்ஸில் தான் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மடிசார் புடவையை வந்து தைக்க கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். இந்த வாட்டி வந்து ரெடிமேட் மடிசார் தான் வந்து கட்ட போகிறேன். ஏன்னா காலங்காத்தால வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். யாரையாவது வந்து கட்டி விடுங்க அப்படின்னு வந்து கூப்பிடணும். என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க நான் வந்து கட்டி விடுறேன் அப்படின்னு. ஆனாலும் எனக்கு வந்து இல்லை நான் இந்த வாட்டி ரெடிமேட் நல்ல ஸ்லிம்மாக வந்து காட்டணும், பூதாகரமாக இருக்கக்கூடாது. என் பையன் சிரிக்கிறான் பாருங்க, ஏன்னா என்னை குண்டுன்னு வந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கான் ரொம்ப நாளாக. ஸோ அதனால கொஞ்சம் எவ்வளோ தூரம் ஸ்லிம்மாக காட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து காட்டிக்கலான்னு தைக்க கொடுக்கறதுக்காக இப்போ தான் கொடுத்தேன். 1 டேல வந்து தைச்சிடுவாங்க. இன்ஃபேக்ட் ஈவினிங்கே வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. 1 டேல நம்ம தைச்சோம் அப்படின்னா 1200, இல்லைனா 15 டேஸ் வந்து டைம் கேட்குறாங்க தைக்கிறதுக்கு. அப்போ வந்து அந்த மாதிரி 15 டேஸ் டைம் எடுத்து தைச்சோன்னா 1000 rupees. ஸோ 200 rupees ஜாஸ்தி. பரவாயில்ல, நம்மக்கிட்ட வந்து டைம் இல்லை, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு நான் ட்ரெஸ் தைக்க கொடுக்கறது, ப்ளவுஸ் தைக்கிறது எல்லாம் லேட் ஆயிடுச்சு. எனிவேஸ் முடிஞ்சிடும், இன்னைக்கு வந்து கிடச்சிடும். இன்னைக்கு வர முடியலன்னா நாளைக்கு வந்து வாங்கிப்பேன். இதுதான் இப்போட அப்டேட். அண்ட் வெதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. வெதர் எல்லாம் காட்ட வேண்டியது நம்மளோட சாய்நரனோட வேலை, அவன் வந்து செய்வான். நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், பெரியம்மா வீட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் இல்லாமல் அம்மா இல்லாமல் ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. டெஃபினட்டாக இல்லை, நான் வந்து ஃபீல் பண்ணாமல் இல்லை. பட் ஆனால் நான் வெளியில் வந்து காமிச்சிக்கிறது இல்லை. இமோஷன்ஸ் எல்லாம் வெளியில் காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என் பையன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான், அப்புறம் எங்கள் அப்பா ஃபீல் பண்ணுவார். அதெல்லாம் வந்து நான் வந்து அந்த குழந்தைய வந்து பிரேக் பண்ண விரும்பலை. அண்ட் நானும் பிரேக் ஆக விரும்பலைங்க. ஒரு பக்கம் வந்து இருக்குது, இல்லாமல் இல்லை. பட் ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த தருணத்தில். ஏன்னா நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அவனுக்கு வந்து நம்ம மங்களகரமாக ஒரு விஷயம் பண்ணும்போது இல்லை நம்ம அழுதுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு அதெல்லாம் நான் வந்து பண்ண விரும்பலை. பட் எனக்கு தெரியும் நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். பட் நம்ம அதையும் தாண்டி இல்லை எவ்வளவோ இருக்குது வாழ்க்கையில் வந்து செய்யறதுக்கு, வாழறதுக்கு. அண்ட் நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போது ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் தாங்க, இன்னும் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு இருக்குது. ஸோ எஸ், என் கூட இருங்க, சப்போர்ட்டிவாக இருங்க, அது போதும் எனக்கு. நங்கநல்லூரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கல்ல, நங்கநல்லூர்லேருந்து திரும்ப வீட்டுக்கு போயிட்டு அப்பாவுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு நான் வந்து தாசில்தார் ஆஃபீஸுக்கு வந்து வந்தேன். இன்றைக்கும் வந்து அவங்க இல்லை. ஓகே, அவரும் இல்லை, அவரோட அசிஸ்டண்ட்டும் இல்லை. யாரோ வந்து எனக்கு மெயில் போட்டு கேட்டிருந்தேங்க, எப்படி பட்டா வாங்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. நானே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இன்னும் பட்டா வாங்கலை. ஓகே, அப்புறம் நான் என்னத்த சொல்லுறது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து பட்டா வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் மெட்ராஸில். ஏன்னா நிறையா முன்னாடி வந்து ஒரு வீட்டுக்கு 2 பட்டாலாம் கொடுத்து அது பெரிய பிரச்சனை எல்லாம் நிறையா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதனால இப்போ வந்து ரொம்ப பார்த்து அப்படி தான் வந்து கொடுப்பாங்க. கவர்மெண்ட் வேலையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நம்மளோட கண்ட்ரியோட பாப்புலேஷன் அந்த மாதிரி அவங்களும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் பாப்புலேஷன் ஜாஸ்தி, அதனால கொஞ்சம் பொறுமை தான். நான் எத்தனை மாசமா அலைஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா? போன வருஷம் டிசம்பர்லேருந்து பட்டாக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், பேசிக்கான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் விஓ ஆஃபீஸரை வந்து பார்க்கணும். உங்கள் ஏரியாவில் விஓ ஆஃபீஸர் இருப்பாங்க. அவரை பார்க்கறது அவங்களுக்கு ஈஸி இல்லை. ஏன்னா அவரும் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மீட்டிங், எல்லாருமே இவங்க அத்தனை பேருமே மீட்டிங்னு போவாங்க, மாநாடுக்கு போவாங்க. அதனால எல்லா டைமும் ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் எடுப்பாங்க, சம்டைம்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்மள மாதிரி ஆளுங்க தான் அடிச்சிட்டு இருப்போம் அப்படின்னு. நீங்கள் விஓ ஆஃபீஸ் போயிட்டு விஓ வந்து அவர் சொல்லுவார் என்ன பிரச்சனை, ஏன் உங்களுக்கு பட்டா கிடைக்கல, என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் தான் சொல்லுவார். ஓகே, ப்ரொசீஜரை பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு நாள் வந்து கதை சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கிளம்புவோம். ஏன்னா வீடை வந்து நான் போயிட்டு வீட்லேயும் வேலை செய்யணும். இப்படியே நான் வெளியிலேயே சுற்றிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா வேற நாளைக்கு என் பாட்டிக்கு வேற திவசம். அதனால என் பாட்டிக்கு வந்து திவசம்ங்கிறதுனால அந்த சமைக்கார மாமிக்கு வந்து புடவை வாங்கி தரணுமா, புடவை வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. நான் கடையிலேயே நிற்பேன்னு நினைக்கிறேங்க. சாயந்தரம் சிரிக்கிறான். சரி வாங்க. ஸோ நாங்கள் கிளம்பினோமா, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பினோம், தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து. அவ்வளோ பியூட்டிஃபுல் வெதருங்க, என்ன பியூட்டிஃபுல். இந்த மாதிரி இல்லை, ஐ ஜஸ்ட் லவ் திஸ் வெதர். இந்த மாதிரி வெதர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னமோ தெரியலல்ல, நான் வந்து இந்த மயிலெலாம் வந்து டான்ஸ் ஆடும் பாருங்கள் மழையை பார்த்தா, அந்த மாதிரி என்னோட மனசு வந்து அப்படியே உற்சாகமாக ஆகிடும் இந்த மாதிரி வெதர் வந்து இருக்கும்போது. எப்பயாவது ஒரு வாட்டி தான் நம்ம சென்னையில் வந்து இந்த மாதிரி வெதர் ஆகும். நல்ல மண்டே வெயில் வந்து பொழந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மாறிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக நான் ஆகிட்டேன். ஸோ அந்த ஹாப்பினஸை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் உங்களுக்கும் இந்த மாதிரி வெதர் வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து பள்ளிக்கரணையோட இந்த மார்ஷ் லேண்ட் அப்படிம்பாங்க பாருங்கள், அந்த இடம் இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குப்பையாக இருக்கும், குப்பையை குமிச்சிட்டு வச்சுருப்பாங்க ரைட் ஹேண்ட் சைடில். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், நல்ல ஃபீல்டெல்லாம் இருக்கும். ஓகே, அண்ட் வெதர் வந்து செம பிளாக் க்ளவுடுங்க. நான் வந்து எந்த இடத்துக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா சென்னை சில்க்ஸ் வந்து போயிட்டுருக்கேன். சென்னை சில்க்ஸ் வந்து எனக்கு போத்தீஸை விட கொஞ்சம் வந்து விலை கம்மியாக இருக்கிற மாதிரி ரீசனபிள் ரேட்டில் உங்களுக்கு எல்லா ரேட்லேயும் வந்து சென்னை சில்க்ஸில் வந்து கிடைக்கிது. போத்தீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தலையில் வந்து காஸ்ட்லியான புடவைங்களை வந்து எடுத்து தலையில் கட்டுறாங்க அப்படின்னு நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். அவங்க இதை எடுங்கன்னு காஸ்ட்லியான புடவையை தான் வேணும்ன்ட்டே வாங்க வைக்கிறாங்க. அது நம்மளை பார்க்கவே விடுறதில்லை. சென்னை சில்க்ஸில் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. நீங்களாக பார்த்து அழகாக அங்கேயும் ஆட்கள் வந்து நிற்பாங்க. பட் போத்தீஸில் வந்து ரொம்ப அதை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இந்த புடவையை எடுத்துக்கோங்க, இதை பாருங்கள் அப்படின்னு ரொம்ப ஆப்ஷனே காட்டுறது இல்லை.
பட் நீங்கள் வந்து சென்னை சில்க்ஸ் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பட்ஜெட் வச்சுருக்கீங்களோ அந்த பட்ஜெட்டில் வந்து நீங்கள் பண்ணலாம். இது என்னோடய பர்சனல் கருத்து. மற்றபடி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து போத்தீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். சென்னை சில்க்ஸும் நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் உங்கள் தலையில் வந்து காஸ்ட்லியான பொருளை வந்து கட்ட மாட்டாங்க. இது என்னோட பர்சனல் கருத்து. அதனால தான் போத்தீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டிங் வந்து நிறையா யூடியூபர்ஸ் வந்து பிராண்டிங் வந்து பண்ணுவாங்க போத்தீஸ்க்கு. ஏன்னா அவங்க வந்து முதல்ல இருக்கிறதே காஸ்ட்லியான நம்மளோட பட்ஜெட் எல்லாம் கெட்டு போயிடும். நீங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். இது வந்து தப்பாக கூட இருக்கலாம். நான் பர்சனலாக இதை வந்து ஃபீல் பண்ணேன், அவ்வளோதான். அண்ட் ரெஸ்ட் இஸ் யோர் விஷ். பாருங்கள், நிறையா புடவைகள் இருக்குது. இதெல்லாம் காட்டன் செக்ஷன். நான் வந்து மாமிக்காக வந்து புடவை எடுக்க வந்தேன் இல்லை. ஸோ காட்டன் புடவை தான் மாமி வந்து கேட்டிருந்தாங்க வெயிலுக்கு. அதுக்கு தான் நான் வந்து புடவை எடுக்க காட்டன் செக்ஷன். அதுக்கப்புறமா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டி குழந்தை இருக்குது. அந்த குட்டி பேபிக்காக நான் எடுத்திருக்கேன். இது யாருக்கு அப்படின்னா, நான் வந்து கிருஷ்ணரை வச்சு குழந்தையாக பாவிச்சு பூஜை வந்து பண்ணுறேன். ஸோ கிருஷ்ணருக்காக, நம்ம சாய் கேஷுக்காக நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தா. ஒரு காலத்தில் வந்து நிறையா இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ் வந்து நான் என்னோடய கட்டிலில் வந்து வச்சுருப்பேன். இந்த ஹீரோயின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் இந்த சினிமாவில். அந்த மாதிரி ஒரு காலத்தில் நான் வச்சுருந்தேன். ஏன்னா நானும் ஒரே பொண்ணு இல்லை, எங்கள் வீட்டில் நான் ரொம்ப செல்லம் அந்த மாதிரி. இப்போ வந்து அதெல்லாம் போயிடுச்சு. நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சாய்க்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் காலம்பரையிலேருந்து நான் சமைச்சிட்டு வெளியில் சுற்றிட்டு இருக்கேன். அதனால் சாய்க்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன். அந்த சென்னை சில்க்ஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதே காம்பவுண்டில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து விற்கிறாங்க. செம சூப்பராக இருக்குங்க. ரீசனபிள் ரேட் அண்டு டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்குது. சாயினரனோட சேர்ந்து நானும் கெட்டு போயிட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சீஸ் பால்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன். அஃப்கோர்ஸ் இல்லை, நம்ம வெளியில் ஓடிக்கிட்டே இருந்தால் இல்லை பசிக்கும். நிறையா நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பசிக்கும். அதை தான் வந்து என்னோடய டயட்டெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, நான் கொஞ்சம் வெயிட் வந்து 2 கிலோ லூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அலைஞ்சு இல்லை வெயிட்டு லூஸ் ஆகுது. அது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் என்னோடய வ்ளாகை வந்து முடிச்சுக்கிறேன். இன்னொரு வ்ளாகில் வந்து சந்திக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில். ரொம்ப லேட் பண்ண மாட்டேன், உங்களை காக்க வைக்க மாட்டேன். ஓகேவா? ஐ ப்ராமிஸ் யூ. சீக்கிரமாக சந்திக்கலாம். ஓகே, பாய், டேக் கேர், லவ் யூ ஆல். நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைண்ட் அண்ட் லவ் வந்து காட்டுங்க. ஓகேவா? பாய், டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல்.